கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, காலைதோறும் கர்த்தரின் வார்த்தை என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களுக்கு வாழ்த்துதலையும் அன்பின் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான தேவ வார்த்தையானது 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று என்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள் என்பதாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை கூர்ந்து நாம் கவனிக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசுவின் மேலும் ஆண்டவருடைய சுவிசேஷத்தின் மேலுள்ள விசுவாசத்தை கவிழ்த்து போடும்படி சிலர் தந்திரமாக வேலை செய்து கொண்டிருந்ததை அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கு தீமோத்தேயுவுக்கு சுட்டி காண்பிக்கின்றார். இப்படிப்பட்ட தந்திரமான உபதேசத்தை கொண்டு வருகிறவர்கள் யார் யார் என்றும் அவர்களுடைய பெயர்களையும் வெளிப்படுத்தி அவர்கள் எவ்வாறு விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள் என்றும் பவுல் சுட்டிக்காட்டி இங்கே அறிவிக்கின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இதை குறித்து பார்க்கின்ற வேளையிலே 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், ஆதலால் என் குமாரனே, அங்கே ஆரம்பிக்கும்போது நல்லா அருமையாக ஆரம்பிக்கிறது. ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவிலுள்ள கிருபையில் பலப்படு. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர்களிடத்தில் ஒப்புவி. நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர்ச்சேவகனாய் தீங்கு அனுபவி என்று ஒரு ஆலோசனைகளையும் எச்சரிப்போடு பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறதை காண முடிகிறது. இன்றைய காலகட்டங்களிலே நாம் உற்று நோக்கினால் இவ்வாறான விசுவாச கவிழ்ப்பு மிகவும் தாராளமாக நடைபெற்று வருவதை நாம் காண முடிகிறது. பரிசுத்தமுள்ள தேவனை பாவங்களோடு ஒத்துப்போகிற தேவனாக காண்பித்து நாம் பாவம் செய்தாலும் அதனால் தவறில்லை என்று தவறான உபதேசங்கள், பரிசுத்தத்தின் மேலுள்ள அநேகருடைய விசுவாசத்தையும் வாஞ்சையையும் கவிழ்த்து போடுகிற ஒரு சிலர் இன்றைய நாளிலும் காணப்படுகிறார்கள் என்பது வேடிக்கையாக இருக்கிறது. அன்பானவர்களே, அதே 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கின்ற வேளையிலே அங்கே நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு என்று அங்கே ஒரு எச்சரிப்பு ஆலோசனையாக காணப்படுகிறது. சீர்கேடான வீண் பேச்சுக்களுக்கு விலகியிரு என்றும் அங்கே சொல்லப்படுகிறது. அவர்கள் அவபக்தியுள்ளவர்களாவார்கள். யார்? கள்ள போதகர்கள் அவபக்தி உள்ளவர்கள் ஆவார்கள் என்று அங்கே பவுல் எச்சரிப்பை தருகிறார். அவர்களுடைய வார்த்தை அரிப்பிளவை போல படரும். இமதேயும் பிலேத்தும் அப்படிப்பட்டவர்கள் என்று பெயரையும் குறிப்பிடுகின்றார். அரிப்பிளவை போல, பிளவை என்பது புற்றுநோய் இல்லையா? அது அரித்து கொண்டே போகும். அதுபோலத்தான் அவர்களது உபதேசம் இருக்கும் என்பதை இமதேயு என்பவரையும் பிலேத்து என்பவரும் அப்படிப்பட்டவர்கள் என்று முன்னிறுத்தி பவுல் தீமோத்தேயுக்கு ஒரு எச்சரிப்பையும் ஆலோசனையும் கொடுக்கிறது மாத்திரமல்ல, இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்டவர்களை நாம் அடையாளம் கண்டு கொண்டு இவர்களையும் இவருடைய உபதேசத்தை விட்டு வெளியே வந்துவிட வேண்டும். தொடர்ந்து இவர்களோடு நாம் ஐக்கியம் வைத்திருந்தாலும் இவர்களுடைய செய்திகளை கேட்டாலும் நம்முடைய ஆத்துமாவை நாம் இழந்து போவது உறுதி. எனவே இப்படிப்பட்டவைகளுக்கு எச்சரிக்கையாயிருந்து நம்மை நாம் காத்து கொள்ள வேண்டும். இதையே தீத்து 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் மேலும் ஒரு படியாக, வேத புரட்டானாய் இருக்கிற ஒருவனுக்கு நீ 2 தரம் புத்தி சொல்லு, பின்பு அவனை விட்டு விலகு என்று அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகின்றார்.
ஏனென்றால் இப்படிப்பட்டவர்களை விட்டு விசுவாசத்தை கவித்து போடுகிறவர்களை குறித்து நாம் கண்டு கொள்வோம் என்று சொன்னால் விட்டு விலகிட வேண்டும். தேவனுக்கு உரியவர்களாக நாம் வசனத்தை நிதானமாய் போதித்து எல்லோருக்கும் மறைபொருள்களை உணர்த்துகின்றவர்களாக காணப்பட வேண்டுமே ஒழிய கவித்து போடுகளால் நாம் காணப்படக்கூடாது என்ற எச்சரிப்பை இந்த நாளிலே கண்டுகொள்ள முடிகிறது. அவ்விதமாகவே தேவனுக்கு உகந்தவர்களாக ஜாக்கிரதையோடு சுவிசேஷ பணிகளில் ஈடுபடுவோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன்.